வினா 2015-25 தட்டுக்களுக்கிடையே உள்ள இடைவெளி d-ஆக உள்ள ஒரு வழி நிரம்பிய சமாந்தர தட்டு கொள்ளளவி வோல்ட் அளவு V0 உடைய ஒரு பேட்டரியை பயன்படுத்தி முற்றாக ஏற்றப்படுகின்றது. பின்னர் பேட்டரி அகற்றப்பட்டு கொள்ளளவியின் தட்டுக்களுக்கிடையே உள்ள வெளியில் மின்னுடைய மாறிலி K-ஐ கொண்ட ஒரு திரவியம் நிரப்பப்பட்டுள்ளது. வளியினால் நிரப்பப்படும் போது கொள்ளளவியில் தேக்கி வைக்கப்படும் சக்தி U0 ஆகவும் மின்னுடைய திரவியத்தினால் நிரப்பப்படும் போது கொள்ளளவிற்கு குறுக்கே உள்ள மின்புலச் செறிவும் கொள்ளளவியில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள சக்தி முறையே EU ஆகவும் இருப்பின் க்கும் யூக்கும் என்ன சமன்பாடு கேட்காங்க. தொடர்பு சரியான தொடர்பு கேட்காங்க. இப்போ பார்ப்போம். முதலாவது ஒரு கொள்ளளவி ஒன்று எடுக்காங்க. அந்த கொள்ளளவிக்கு ஒரு பேட்டரியை பயன்படுத்தி மின்னேற்றம் செய்கிறாங்க. அது V0ங்கிற வோல்டேஜ் இருக்கிற பேட்டரி. இப்போ இது C கொள்ளளவுடைய ஒரு கொள்ளளவி என்று நாங்கள் கருதுவோம். சரி, இது நாங்கள் எடுக்கிற தெரிய கணியம். இது வரையில சமன்பாட்டில் தட்டுக்களுக்கு இடையே உள்ள இடைவெளி D-ஆக இருக்காம். இதுக்குள்ள ஆரம்பத்தில் K வந்துட்டு 1. இப்போ இந்த தட்டு நிரப்பியாச்சு தானே. இப்போ இந்த கொள்ளளவை தனியாக வேறு எடுக்காங்க. இதுக்குள்ளே இப்போ என்ன செய்கிறாங்க, கேங்கிற ஒரு மின்னுலைய மாறிலியை சேர்க்காங்க. எங்களுக்கு தெரியும் Q=CV படி இங்கே K வந்துட்டு அதிகரிக்கப்படும் போது கொள்ளளவு என்ன செய்யும், அதிகரிக்கும். ஏன், கொள்ளளவுக்கான சமன்பாடு C=AKε0D அல்லது Aε0εr. இங்கே எப்சிலானாருங்கிறது நாங்கள் இவங்க கேன்னு சொல்கிறாங்க, மின்னுலைய மாறிலி. அப்போ கேங்கிறது கூட்டுறங்கிறதால C என்ன செய்யும், கூடும். C கூடினா இங்கே ஏற்கனவே ஒரு பேட்டரியை பயன்படுத்தி ஏற்றிட்டாங்க. இப்போ ஏற்றினதுக்கு பின்னால் தான் தொடுப்பகத்திருக்காங்க. இதுக்கு பின்னால் ஏற்ற போகிறது இல்லை, Q மாறாது. ஆகவே C அதிகரித்தால் அந்த தட்டத்துக்கு குறுக்கான அழுத்த வேறுபாடு குறைவடையும். ஆக இங்கே ஏற்கனவே V0 பேட்டரி குறுக்கே V0 அழுத்த வேறுபாடு இருந்திருக்கும். இப்போ அழுத்த வேறுபாடு வேறொரு பெருமானம், அதை V எடுப்போம். சரி, அப்போ வேறு பெருமானங்கிறத விளங்கிக்கோங்க. இப்போ கொள்ளளவம் வந்துட்டு என்ன, வேறு பெருமானம் C1 எடுக்கேன். நான் ஏற்கனவே C எடுத்தேன், இப்போ C1. இந்த சந்தர்ப்பத்தில் இருந்த சக்தி U0, இந்த சந்தர்ப்பத்தில் இருக்கிற சக்தி U. இந்த சந்தர்ப்பத்தில் மின்புலச்செறிவு E. இப்போ நாங்கள் முதலாவது எங்களுக்கு E-யை பற்றி கேட்காங்க. க்கு சமன்பாடு எடுக்கிற அப்படி. அப்போ இதில் எங்களுக்கு C எடுத்த நான் ஒரு முதல் கொள்ளளவை விட இப்போ கொள்ளளவு வந்துட்டு C1 என்றால் ரெண்டுக்கும் தொடர்பு தெரியும். என்ன, C1 வந்துட்டு என்ன சமன் AKε0D. C வந்துட்டு என்ன Aε0D. அப்போ நான் Aε0Dங்கிறதுக்கு நான் இந்த Cங்கிறத பிரதியிட்டேன்னுண்டா அப்போ என்னென்று வரப்போகுது, C1 சமன் K×C. ஆக இதான் C1க்கும் Cக்கும் தொடர்பு. சரி, இப்போ இது ஒரு பக்கம் இருக்க. இப்போ நாங்கள் முதலாவது க்கு தொடர்பு எழுவோம். சமன் எங்களுக்கு தெரியும் சமன்பாடு என்ன, ΔV/D என்று வரும். அதாவது தட்டுக்களுக்கு இடையிலான இப்போ இருக்கிற அழுத்த வேறுபாடு. இப்போ இருக்கிற தானே இது. ஆகவே தட்டுக்களுக்கு இடையிலான இப்போ இருக்கிற அழுத்த வேறுபாடு அதன் கீழ் இடைப்பட்ட வேறாக்கம் D. இப்போ இருக்கிற அழுத்த வேறுபாடு என்னென்று வரும், Q/C என்று வரும். ஏன், Q=CV படி V அழுத்த வேறுபாடு எங்களுக்கு தேவைண்டா C, அதாவது இப்போ இருக்கிற மின்னேற்றம் மொத்த மின்னேற்றத்தின் கீழ் இப்போ இருக்கிற கொள்ளளவு. அப்போ C1 என்று வரும். Q/C1/D என்று வரும். இந்த Qவுக்கு நாங்கள் எப்படி எழுதலாம், இது மொத்தமாக ஆரம்பத்தில் இருந்த மின்னேற்றமும் இப்போ இருக்கிற மின்னேற்றம் ஒன்று தானே. ஆரம்பத்தில் இருக்கிற மின்னேற்றம் சார்பாக நான் Q=CV பாவிக்கணுன்றா CV0 போடலாம். C×V0. இப்போ இருக்கிற ஏற்றம் சார்பாக போடணுன்றா Q= என்ன C1×V என்று போடணும். சரி, ஆகவே நான் இங்கே Qக்கு பதிலாக நான் என்ன செய்ய போகிறேன், CV0 போடுறேன். ஆரம்பத்தில் இருந்த கொள்ளளவு, ஆரம்பத்தில் இருந்த அழுத்த வேறுபாடு, வழங்கப்பட்ட அழுத்த வேறுபாடு பேட்டரி. அதன் கீழ் C1D போடலாம். இப்போ எனக்கு தெரியும் CV0 கீழ் இந்த C1 நான் எப்படி எழுதலாம், இந்த சமன்பாட்டின் படி KC×D எழுதலாம். KC என்று எழுதலாம். ஆகவே இங்கே சியும் வெட்டுப்பட ஆக ஆன்சர் வரப்போ V/K×D. ஆக இதை தரக்கூடிய ஆன்சர் முதலாவதுல K காணப்படலை பாருங்க. அப்போ அது வராது. 4வது வரும், 3வதும் வரும், அடுத்து 5வது வராது. இப்போ நாங்கள் யூக்கு சமன்பாடு எழுதுவோம். சமன் ஆரம்பத்தில் இங்கே வந்துட்டு U0ங்கிற சக்தி காணப்படுதாம். அப்போ இதுக்கு எங்களுக்கு என்னென்ன தெரியும், அழுத்த வேறுபாடு தெரியும். அடுத்தது கொள்ளளவத்திர பெருமானம் நாங்கள் C எடுத்திருக்கோம், அதை இல்லாமக்கணும் சமன்பாட்டில். ஆக அதையும் கருதுவோம். ஆகவே ½ C V0 வர்க்கம் என்று வரும். இப்போ இருக்கிற சக்திக்கு சமன்பாடு என்ன வரும், U ½ எனக்கு இங்கே அழுத்த வேறுபாடு மாறிட்டு தானே. நான் அப்போ இங்கே Q வர்க்கத்திங்கள் Cங்கிற சமன்பாடு. இப்போ நான் கீழுக்கு Cங்கிறத நான் C1 தான் போடணும். இப்போ Q மொத்த ஏற்றம், அதை நான் ஆரம்பத்தில் இருந்த இந்த CV0 சார்பாக நான் செல்ல போனேன்டா ½ CV0 முழுவதின் வர்க்கத்தின் கீழ் C1 என்று வரப்போகுது. இப்போ எங்களுக்கு தெரியும் சிங்கிறத நான் எப்படி போடலாம், சி வர்க்கம் V0 வர்க்கத்திங்கள் C1 நான் எழுதலாம் என்னென்று இன்னைக்கு KC என்று எழுதலாம், K × C.
இப்போ சியும் இந்த சி வர்க்கம் வெட்டுப்படுத்தினால் யூக்கு பெருமானம் பெறப்போது சிவி நோட் வர்க்கத்தின் கீழ் கே. எங்களுக்கு தெரியும் ஹாஃப் சிவி நோட் தான் யூ. ஆகவே சிவி நோட்டின் வர்க்கம் என்ன வரும்? யூ நோட்டுன்ற 2 மடங்கு. ஆக 2u நோட்டு வரும். ஆக நான் இங்கே சிவி நோட்டுக்கு நான் என்ன செய்யலாம்? 2u நோட்டு போடலாம். அதன் கீழ் கே. ஆக ஏனென்றால் எங்களுக்கு தரப்பட்ட ஆன்சர் ஆன்சர் யூ நோட் சார்பாக சொல்லிக்காங்க, ஏற்கனவே இருந்த சக்தி பெருமானத்தில் மடங்காக. ஆகவே இங்கே ஆன்சர் வரப்போது யூ நோடிங்கில் கே இண்டு. 2வது ஆன்சர் சரி, 3வது வராது, 4வதும் வராது. ஆகவே ஆன்சர் 2வது. இந்த கேள்வியில் சின்ன மிஸ்டேக் உண்டு. இந்த ஹாஃபை விட்டுட்டோம் இடையில. ஹாஃப் வந்துச்சுண்டா இங்கே ஹாஃப் ஒன்று சேரும். அப்போ 2 விட்டுப்பட்டு யூ நோட் ஓவர் கேண்டு வரும். ஆகவே சரியான ஆன்சர் 2வது தான், ஏற்கனவே எடுத்து. அடுத்த வினா 2016-24. ஒவ்வொன்றும் கொள்ளளவம் சியுடைய 5 சர்வசம சமாந்தர தட்டு கொள்ளளவுகளை கொண்ட வலையமைப்பு ஒன்று உருவில் காணப்படுகின்றவாறு வோல்ட்டளவு வியை கொண்ட ஒரு களத்துடன் தொடுக்கப்பட்டுள்ளது. கொள்ளளவி தட்டுக்கள் சுயாதீன வெளியில் உள்ளனவென கொள்க. மூடப்பட்ட மேற்பரப்பு எஸ்ஸினூடாக உள்ள தேறிய மின்பாயம் யாது? எஸ்ஸுங்கிற பரப்பு காட்டப்பட்டிருக்குது. இது ஒவ்வொரு கொள்ளளவிகள ஒவ்வொரு தட்டுக்களை சூழ வரையப்பட்டிருக்கு. அப்படி 3 கொள்ளளவிகள ஒவ்வொரு தட்டுக்கள் வீதம் 3 தட்டுக்களை சூழ வரையப்பட்டிருக்குது. இதில் பார்ப்போம், நாங்கள் ப்ளஸ் மைனஸை குறிப்போம். ஏன் எங்களுக்கு வருதா போகுதான்னு தெரியணுமே. ஆகவே இங்கே நாங்கள் பேட்டரிக்கு ப்ளஸ் மைனஸை குறித்தோம்னா எங்களுக்கு இங்கால ப்ளஸ் முடிவிடும், ப்ளஸ் வோல்ட் அளவு, இது மைனஸ் வோல்ட் அளவு இருக்கிற முடிவிடும். இந்த சிங்கிற இந்த விகிதம் ஒன்று கொண்டு சமன். ஆக இந்த கொள்ளளவிகள விகிதம் ஒன்று கொண்டு சமனுங்கிறதால இதுக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு 0. ஏன்? சமனான அழுத்தம் பிரிஞ்சு போகும். ஆகவே அழுத்தம் சமனாக காணப்படும், அழுத்த வேறுபாடு சமனாக பிரிகிறங்கிறதால. அழுத்தம் சமன் எங்களுக்கு தெரியும், இதுக்குள்ள மின்னோட்டம் ஓடாது. ஆகவே இந்த கொள்ளளவை நிரம்பாது. இந்த கொள்ளளவில் இருக்கிற ஏற்றங்கள் 0. ஆகவே அழுத்தமும் 0. இதில் மின்னேற்றங்கள் காணப்படாது. ஆகவே சி கொள்ளளவியில் தட்டுக்களில் வந்துட்டு சி கொள்ளளவி ஏற்றம் வந்துட்டு 0. சரி, இப்போ அடுத்தது பார்ப்போம். நாங்கள் இந்த ஏற்றங்கள், இந்த தட்டுக்கள் எவ்வாறு நேர்மறை ஏற்றப்படும் என்கிறத பார்ப்போம். அப்போ இந்த தட்டின் விலையில் வந்துட்டு ஏற்றம் 0. இங்கால இது ப்ளஸ்ங்கிறதால இந்த கொள்ளளவின் இந்த தட்டம் ப்ளஸ் ஏற்றப்படும், இது மறை ஏற்றப்படும். இந்த தட்டம் தொடராக இருக்கு, ப்ளஸ் ஏற்றப்படும், இது மறை ஏற்றப்படும். ஆக இந்த தட்டம் ப்ளஸ் ஏற்றப்படும், மறை ஏற்றப்படும், ப்ளஸ் ஏற்றப்படும், மறை ஏற்றப்படும். இப்படி ஏற்றங்களை குறிச்சாச்சு. இப்போ பார்ப்போம், இந்த கவுச மேற்பரப்பு குளிக்கிற இந்த தட்டு மறை ஏற்றப்பட்ட தட்டு, இந்த தட்டு நேரேற்றப்பட்ட தட்டு, இந்த தட்டு ஏற்றம் இல்லாத தட்டு. இது ரெண்டும் சர்வசமனான கொள்ளளவுங்கிறதால சர்வசமனான கியூ தூண்டப்பட்டிருக்கும். ஆக கியூ ப்ளஸ் இது மைனஸ் ப்ளஸ் சமனான அளவு. ஆகவே விளைவுலாக இந்த கவுச மேற்பரப்புக்குள்ள வார வெளியேற எல்லா ஏற்றங்களும் மின்புல கோடுகளும் சர்வசமனானவை. ஆகவே இதுக்குள்ள உள்நுழைகிற இதுக்குள்ள வெளியாகிற மின்புல கோடுகள் சர்வசமனான என்பதால் விலையில் தேறிய மின்பாயம் 0 ஆகும். ஆகவே 5வது ஆன்சர். 2016-24. 2 மைக்ரோஃபரட் 1 மைக்ரோஃபரட் என்னும் 2 கொள்ளளவிகள் தொடராக தொடுக்கப்பட்டு ஒரு பேட்டரியினால் ஏற்றப்படுகின்றன. அப்போது கொள்ளளவிகளில் தேக்கி வைத்த சக்திகள் முறையே E1 E2 ஆகும். அவை தொடுப்பகற்றப்பட்டு இறக்குவதற்கு விடப்பட்டு அதே பேட்டரியை பயன்படுத்தி மறுபடியும் புறம்பாக ஏற்றப்படும் போது 2 கொள்ளளவிகளினதும் தேக்கிய சக்திகள் முறையே E3 E4 ஆகும். எனின் இந்த சக்திகளை ஒப்பிட சொல்லியிருக்காங்க E1 இருந்து E4 வரைக்கும். இதில் சொல்லிக்கிற இந்த கூற்றில் பாருங்கள், அதே பேட்டரியை பயன்படுத்தி மறுபடியும் புறம்பாக ஏற்றப்படும் போது, புறம்பாக ஏற்றுறாங்கண்டா ஏற்கனவே தொடராக தொடுக்காங்க, தொடராக தொடுக்கிறதுக்கு புறம்பாக தொடுக்கிறேன்னு சொன்னால் சமாந்தரமாக தொடுத்தல். சமாந்தரமாக தொடுத்தல்ங்கிறது தான் இவங்க புறம்பாக ஏற்றப்படும் போது என்று சொல்லிக்கிறாங்க. ஆரம்பத்தில் ஒரு பேட்டரி, அப்போ விங்கிற பேட்டரியால் என்ன செய்கிறாங்க, ரெண்டையும் தொடராக வச்சுட்டு தொடுக்காங்க. தொடராக தொடுத்தா எங்களுக்கு தெரியும் என்ன, கியூ சமன் ஏற்றம் சமன். விங்கிற அழுத்தம் 2 மைக்ரோஃபரட் 1 மைக்ரோஃபரட்ன்றா இந்த கொள்ளளவிகள விகிதத்துக்கு ஏற்ற மாதிரி பிரிஞ்சு போகும். எங்களுக்கு தெரியும் Q சமன் CV. சி வந்துட்டு V எவ்வளோ கூட இருக்கோ அவ்வளோக்கு சி குறைவடையும். ஏன் மாறாமல் Q இருக்கணும். ஆக இந்த கொள்ளளவிகள் 2க்கு 1 என்ற விகிதத்தில் காணப்படுது. ஆகவே இங்கே 1க்கு 2ங்கிற விகிதத்தில் வோல்டேஜ் வழங்கப்படணும். ஆகவே ஒரு வோல்டேஜுக்கு 2 வோல்டேஜ் என்ற விகிதத்தில். உதாரணமாக இது Vங்கிற வோல்டேஜ்ன்றா இது மொத்தம் 3 பிரித்து ஒரு பங்கு 2
மைக்ரோஃபரட்டுக்கு குறுக்க, 3 பிரித்து 2 பங்கு 1 மைக்ரோஃபரட்டுக்கு குறுக்க வழங்கப்படணும். ஆகவே 3 ஒரு வி 3 2 வி என்று வழங்கப்படணும். இப்போ எங்களுக்கு வோல்டேஜ் தெரியும், கொள்ளளவம் தெரியும். ஆக நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சமன்பாடு என்ன? 1 சமன் ஹாஃப் சி வி வர்க்க. ஆக இந்த சமன்பாடு பிரதிடுவோம். ஹாஃப் 2 மைக்ரோஃபரட் 2 மைக்ரோ இன்ட்டு 1/3 வோல்டேஜ். அப்போ அதர வர்க்கம் அது சமன் 2 போயிடும். ஆகவே 1/9 மைக்ரோ ஜூல் என்று வரப்பு. இப்போ E2 காணுவோம். ஹாஃப் சி வந்துட்டு எவ்வளோ? 1 மைக்ரோ இன்ட்டு வி வர்க்கம் 2/3 வர்க்கம். ஆக இதை பிரதிட்டோம்னா ஹாஃப் தர. ஆகவே இந்த வர்க்கம் 2க்கும் போகும் 3க்கும் போகும். இதில் 2ம் ஒரு 2 வர்க்கம் சுருக்கப்பட்டால் 2/3 மைக்ரோ ஜூல் என்று வரும். இப்போ என்ன செய்கிறாங்க? இந்த கொள்ளளவிகளை சமாந்தரமாக இணைக்காங்க. சமாந்தரமாக இணைக்க எங்களுக்கு தெரியும் அழுத்தம் சமனாக வழங்கப்படும். ஆகவே அழுத்தம் இப்போ சமனாக போகுது. இப்போ நாங்கள் அதே சமன்பாடை யூஸ் பண்ணிலும் இப்போ E3 2 வந்துட்டு E3 சமன் ஹாஃப் அதே 2 மைக்ரோ ஃபெரட் இன்ட்டு இப்போ இவருக்கு 2க்கு குறுக்க 2க்கும் 1க்கும் கொடுக்க வழங்கப்படுற அழுத்தம் வந்துட்டு வி முழு பெருமானம். அப்போ வி வர்க்கம்னு வரும். ஆகவே இந்த 2 சுருக்கப்பட்டால் 1 மைக்ரோ ஜூல் என்று வரப்போகுது. இப்போ E4 பார்ப்போம். ஹாஃப் 1 மைக்ரோ தர வோல்டேஜ் அதே ஒரு முழு வோல்டேஜும் வழங்கப்படும் 1 வோல்டேஜும். ஆகவே 1 வர்க்கம் 1 இது 1 அரை. ஆகவே 6 மைக்ரோ ஜூல் என்று வரப்போகுது. இதை வச்சு நாங்கள் ஏர்வரிசைப்படுத்தினோம்னா ஆகவும் பெரியது எது? E3 ஆகவும் பெரியது. அதுக்கு பின்னால் E4 அதை விட சிறியது E2 அதை விட ஆகவும் சிறியது E1. இந்த ஆன்சரை தரக்கூடிய ஆன்சர் 5வது. நாங்கள் இதை ஈஸியாக செய்கிற முரண்டா எப்படி? எங்களுக்கு தெரியும் E சமன் இங்கே வோல்டேஜும் அடுத்த கொள்ளளவும் தான் சம்மந்தப்படுது. ஆகவே எங்களுக்கு மைண்டுக்கு வரணும் இது ஹாஃப் சிவி வர்க்கம்ங்கிறத வச்சு தான் இந்த கேள்விகள் செய்யப்படணும். எங்களுக்கு தெரியும் இப்போ சிவி வர்க்கத்தில் இந்த சி 2க்குமே 2,1 அப்படின்னா வரப்போகுது. இதில் வி வர்க்கத்தை பாருங்கள். வி வர்க்கம் எதுக்கு கூட வரும்? தொடராக இணைச்சா வழங்கப்படுற வி பிரிஞ்சு போகுது. அதில் ஒரு பங்காக போகுது. ஆனால் சமாந்தரமாக இணைக்கிற சந்தர்ப்பத்தில் வி முழுவதுமாக 2க்கும் போகப்படும். ஆகவே 2க்கும் வி முழுவதுமாக காணப்படுறதுண்டா ஆக சமாந்தர இணைப்பில் வர E3 E4 என்ற சக்திகள் தான் கூட பெருமானம் மீக்கணும் E2 E1ங்கிற பெருமானங்களை விட. ஆக நாங்கள் இதை வச்சு 2வது ஆன்சர் வெட்டலாம். E1 வராது. 3வது ஆன்சர் வெட்டலாம். 4வது ஆன்சரையும் வெட்டலாம். 1வது ஆன்சரையும் வெட்டினோம்னா E3 E4 இதுகள் தான் முன்னும் காணப்படணும். E2 E1 பின்னுக்கு தான் காணப்படணும். ஆகவே இதை வச்சு நாங்கள் ஆன்சர் எடுத்துடலாம் 5வது. சரி, இன்னும் ஹார்டாக தந்தாங்கன்னா இப்போ தெரியும் E3 E4 வந்துட்டு வோல்டேஜ் 2க்குமே சமனாகத்தான் கிடைக்க போகுது. ஆகவே எதுக்கு கொள்ளளவம் கூடையோ அதுக்கு தான் என்ன செய்ய போதோ சக்தி கூடைக்க போகுது. ஆகவே 2 மைக்ரோஃபெரட்ற சக்தி தான் 3 E3 வந்துட்டு அப்போ E4 விட கூட இருக்கும். இப்போ E4 விட E2 E3 E1 குறைவாக இருக்கும். இப்போ E2 E1ல் எது கூட இருக்கும்னு பார்க்குறதுக்கு எங்களுக்கு தெரியும் E2 E1ல் எப்படியும் இதுக்கு கொள்ளளவம் வந்துட்டு E1 2 மைக்ரோஃபெரட் E2 1 மைக்ரோஃபெரட் தான். ஆகவே இதுக்கான வோல்டேஜ் விகிதம் 2க்கு 1 மாறி கிடைக்க போகுது. ஆக இதில் எங்களுக்கு தெரியும் ஹாஃப் சிவி வர்க்கத்தில் வி வர்க்கம் எதுக்கு காணப்படுது? வோல்டேஜுக்கு. ஆகவே வோல்டேஜ் எது கூட இருக்கோ இந்த கொள்ளளவுக்கு அதுதான் வர்க்கத்தில் பெருக்கப்பட்டு கூடுதலாக ஃபைனலாக வரப்போகுது. ஆகவே இதில் எங்களுக்கு தெரியும் E2 தான் கூட வரப்போகுது. ஏன்றால் இப்போ இந்த சி வந்துட்டு சி இது 2Cன்னு சொன்னால் இது 2V இது வின்னு வரப்போகுது. ஆகவே கடைசியில் 2V வர்க்கம் வரப்போகுது. அப்போ 4V வர்க்கம் இன்ட்டு வி வர்க்கம். ஆகவே ஃபைனலாக வந்துட்டு எது கூட வரப்போகுது? பெருக்கம். இந்த வோல்டேஜ் எதுக்கு கூட பிரிஞ்சு போகுதோ அதுக்கு தான் வர்க்கம் கூட வரும். ஆக ஏனென்றால் சமன்பாட்டில் சிவி வர்க்கம்ங்கிறதால வோல்டேஜுக்கு வர்க்கத்தால் அதிகரிப்பிருக்கு. அதனால் இப்போ E2 தான் E1 விட கூட. இப்படி நாங்கள் செய்து பார்க்காமலே எடுத்துடலாம். அடுத்த வினா 2017-47. ஓர் ஏற்றப்படாத சமாந்தர தட்ட கொள்ளளவின் ஒரு தட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ள ஒரு ஆடல் வோல்ட்டளவு பிறப்பாக்கியின் பயப்பு அழுத்தம் V ஆனது நேரம் T உடன் மாறும் விதம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. கொள்ளளவின் மற்றைய தட்டம் X ஆனது உடல் இணைக்கப்படாமல் வைக்கப்பட்டுள்ளது. தட்டம் X உடன் தட்டம் Xின் அழுத்தம் V Xினது நேரம் T உடனான மாறுவதை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது.
கொள்ளளவின்டா என்ன, கொள்ளளவிக்கு குறுக்க வழங்கப்படுறது அழுத்த வேறுபாடாக இருக்கணும். அழுத்தம் இல்லை வழங்கப்படுறது. அப்படித்தான் அழுத்தம் வழங்கப்பட்டிருந்தாலும் இப்போ ஒரு தட்டுக்கு இவங்க ஒரு வோல்டேஜை கொடுத்து வோல்டேஜ் மூலமாக ஒரு நேர அழுத்தம் பிறப்பிக்காங்கன்னு சொன்னாலும் இது கொள்ளளவியாக செயற்படுத்தப்படணும்ன்றா இந்த தட்டில் மின்னேற்றம் தூண்டப்படணும். ஆனால் இங்கே தூண்டப்படாது. இங்கே விளைவுலாக மைனஸ், அதே மாதிரி அந்த தட்டிலே ப்ளஸ் எதிர்பக்கத்தில் உருவாக்கப்பட்டு விளைவுலாக பூச்சியம் தான் காணப்படணும். ஆகவே எங்களுக்கு தெரியும் கொள்ளளவில் வந்துட்டு ஏற்றம் சேமிக்கப்படணும்னா அதில் மின்னேற்றங்கள் தூண்டல் மூலமாக வைத்திருக்கப்படணும். ஆகவே இதுக்கு நாங்கள் அழுத்த வேறுபாடை வழங்கணும் அல்லது அழுத்தம் ஒரு தட்டுக்கு வழங்கின அடுத்த தட்டுக்கு புவித்தொடுப்பு செய்யணும். இந்த தியரி தான் கொள்ளளவுத்திற தியரி. கொள்ளளவம்டா இது. அப்போ கொள்ளளவுத்திற இந்த பேசிக் கன்செப்டை இவங்க வழங்கப்படுத்துகிறாங்க. இதில் பாருங்கள், ஒரு சைடுக்கு வோல்டேஜை கொடுக்காங்க, அடுத்த சைடுக்கு ஒன்றுமே செய்யலை. ஆகவே இதில் ப்ளஸ் மைனஸ் ஏற்றம் பிரியுமே தவிர இதில் ஏற்றம் சேமிக்கப்படுமான்னு கேட்டால் இல்லை. இது கொள்ளளவியாக செயற்படுமா இப்போ என்று கேட்டால் இல்லை. இங்கால எக்ஸுங்கிற தட்டுக்கு புவித்தொடுப்பு செய்யப்படலை. ஆகவே இது எப்படி சாதாரணமாக தொழிற்படும்டா, இப்போ இந்த தட்டில் இந்த முடிவிடத்தில் ப்ளஸ் காணப்படும். இதிலிருந்து மின்புல கோடுகள் வெளியாகி செல்லும். இந்த வெளியாகி செல்றது ஆக இப்படி வெளியாகி ப்ளஸ் தட்டத்திலிருந்து வெளியாகி செல்கிற மின்புல கோடுகள் இதில் தூண்டப்பட்ட மைனஸ் ப்ளஸ் என்று ரெண்டாக பிரிஞ்சு காணப்படும். மைனஸை போய் அடைய எதிரில் தூண்டப்பட்ட ப்ளஸில் இந்த மின்புல கோடுகள் வெளியிடப்படும். ஆகவே நுழையிறது வெளியேறும். ஆக இது கொள்ளளவியாக செயற்படாது. இது எப்படின்னா சாதாரணமாக ஒரு ப்ளஸ் தட்டம் ஒன்று வழியில் திறந்து வைக்கிற டைமில் அதிலிருந்து மின்புல கோடுகள் வெளியாகி செல்லும் தானே, அது செங்குத்தாக அந்த பரப்புக்கு சமாந்தரமாக வெளியாகி செல்லும். வெளியாகி செல்வது மாறுமா குறையுமா? இல்லை, மாறாது. ஏன்? சமாந்தரமாக போகுது. விரியல கற்றைகள் ஒரே கற்றைகளாக ஒரே பரப்புடைய கற்றைகளாக வெளியேறி செல்கின்றன. ஆகவே இந்த இப்படி ஒரு இப்போ இவங்க கேட்காங்க எக்ஸில் இருக்கிற தட்டத்தின் விஎக்ஸ் அழுத்தத்துக்கு இருக்காங்க. ஆகவே இது தட்டம் இல்லாவிட்டாலும் இருந்தாலும் அந்த இடத்த விஎக்ஸுங்கிற இடத்துல ஒரு என்ன அழுத்தம் ஒன்று காணப்பட போகுது. ஏன்? அதாவது எங்களுக்கு தெரியும் ஈங்கிற ஒரு மின்புலம் அது மாறாமல் செல்லுது. ஒரு டி தூரத்தில் காணப்படுதுண்டா இ சமன் டெல்டா வி ஓவர் டி என்று வரப்போகுது, மைனஸ் டெல்டா வி ஓ டி. ஆகவே டெல்டா வி ஓவர் டி என்று சொன்னால் என்ன? இந்த ப்ளஸ் அழுத்தம்ண்டா இந்த ப்ளஸ் ஏற்றம்ண்டா ப்ளஸ் ஏற்றத்தால் வெளியேற மின்புல கோடுகள் அனைத்தும் இந்த இடத்த ப்ளஸ் அழுத்தத்தை உருவாக்க போகுது. இங்கே ப்ளஸ் ஏற்றத்தால் இந்த இடத்துல ப்ளஸ் அழுத்தம் ஒன்று காணப்படும். இந்த ப்ளஸ் அழுத்தம் காரணமாக இங்கே இந்த தட்டில் மின் அழுத்தம் வழங்கப்படுகின்ற தட்டில் அதாவது ஆடலோட்டம் வழங்கப்படுது ப்ளஸ் மைனஸ் என்று. ஆகவே இசைச்சில் காணப்படுற அழுத்த மாறலும் அதே ப்ளஸ் மைனஸ்லாம் காணப்பட போகுது. ஏண்டா இந்த தட்டிலிருந்து தூண்டப்படுற வெளியாகிற மின்புல கோடுகள் தான் அந்த இடத்துல மின்புல செறிவு உருவாக்க போகுது. ஆகவே வழங்கப்படுற அதே இதுதான் நிகர்மாறாக மாறி வராது. மூன்றாவது ஆன்சர் நான்காவது ஆன்சர் ஆண்டு வந்திருக்கின்றால் இதில் மூன்றாவது ஆன்சர் தான். ஏன்? எந்தவித மாற்றமும் இல்லாமல் இங்கே ப்ளஸ்ண்டா இங்கே ப்ளஸ் தான் வரும், இங்கே மைனஸ் அழுத்தம்டா இங்கே மைனஸ் அழுத்தம் தான் வரும். ஆகவே இதை காட்டுற கிராஃப் வந்துட்டு மூன்றாவது. அடுத்த வினா 2018 50வது. ஏபிசிடி ஆகியன கடதாசியின் தளத்துக்கு செவ்வனாக வைக்கப்பட்டுள்ள 4 சமாந்தரமான சர்வசம செவ்வக உலோக தகடுகளின் நிலைக்குத்து குறுக்குவெட்டுக்களை வகை குறிக்கின்றன. பி சி டி ஆகிய தட்டுக்கள் ஒவ்வொன்றும் அதன் மையத்தில் ஒரு சிறிய துளையை கொண்டுள்ளன. ஆக இதில் மையத்தில் துளை இருக்கே. ஆகவே இந்த ஓவில் வைக்கப்பட்ட ஏதாவது ஒரு ஏற்றம் அந்த ஏபிசிடி துளைகளினூடாக செல்லும். 3 தட்டுக்களும் அவற்றின் துளைகள் ஒரு ஏயில் காட்டப்பட்டுள்ளவாறு ஓர் அச்சில் இருக்கத்தக்கவாறு ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன. தட்டு ஏ புவியுடன் தொடுக்கப்பட்டு முழு தொகுதியும் ஒரு வெற்றிடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. ஆகவே தட்டு ஏ புவி தொடுக்கு செய்யப்பட்டிருக்கு. V7 பூச்சி காட்டப்பட்டுள்ளவாறு துளைகளினூடாக அச்சு மீது தானம் ஓவிலே நேரம் T=0 ஒரு நிலையான இலத்திறன் வைக்கப்படுகின்றது. ஆகவே ஓவில் இலத்திறன் வைக்கப்படுது. மர ஏற்றம் இலத்திறனுக்கு ஒரு பியில் காட்டப்பட்டுள்ள வேக நேர வலையை பெறுவதற்காக தகடுகளுக்கு VB VC VD ஆகிய வோல்ட்டளவுகளில் எந்த வோல்ட்டளவை பிரயோகிக்க வேண்டும், தரப்பட்ட வோல்ட்டளவுகள் செய்முறையாக பயன்படுத்துவதற்கு உகந்ததன எனவும் ஒரு விளைவுகளும் புறக்கணிக்கப்படத்தக்கன எனவும் கொள்க. எங்களுக்கு ஈர்ப்பு விளைவுகள் அதுகள் ஒன்றும் இல்லை. ஆக இந்த இலத்திறனை இந்த VT கிராஃப் விதத்தில் பெறப்படணும்ண்டா இதுக்கு எப்படி அழுத்தங்கள் வழங்கப்படணுங்கிறத கேட்காங்க. எங்களுக்கு தெரியும் இது இலத்திறன் என்ன மர ஏற்றம் உண்ட ஓவில் வச்சு நான் அது இந்த VT கிராஃப் கிடைக்கணும்னா அந்த VT கிராஃபை பாருங்கள். ஆரம்பத்தில் உதாரணமாக A to B தட்டுக்கு இந்த கிராஃப்னு வைப்போம், அடுத்த B to Cக்கு இந்த கிராஃப், அடுத்தது
சி டு டிக்கு இந்த கிராஃப். ஆகவே இது எல்லாமே ப்ளஸ் திசையில் வேகம் காணப்படுது. நாங்கள் இங்கால ஏ டு டிங்கிற திசையை கருதினோம்டா அந்த திசையை ப்ளஸ் திசை என்று கருதுறாங்க. சரி, ஆகவே வேகத்தின் திசை ப்ளஸ்ண்டா இந்த இலத்திரன் பிசிடி தட்டுக்களை நோக்கி அசையணுமாமண்டா இந்த இலத்திரன் மீது என்ன செய்யணும், ஒரு விசை ஒன்று பிரயோகிக்கப்படணும். இந்த விசை ஆனது என்ன செய்யும், இந்த விடி கிராஃபில் பெறப்பட்ட வளைகள் மாதிரி பெறப்படும். இப்போ நாங்கள் இந்த விடி கிராஃபில் பெறப்பட்ட வளையிட என்னென்ன விசைகள் தொழிற்பட்டிக்கு பார்க்கறதுக்கு எங்களுக்கு தெரியும் எஃப் சமன் எம்ஏ. விசை ஒன்று தொழிற்படுதுன்னா அது ஆறுமுடுகள் ஒன்று காணப்படும். இந்த ஆறுமுடுகள் இங்க இந்த விடி கிராஃப் மூலமாக நாங்கள் கண்டுபிடிக்கலாம். ஏ தட்டம்ங்கிறது 0 இருந்தால் இது பி தட்டம் எடுப்போம், இது சி தட்டம், இது டி தட்டம் எடுப்போம். முதலாவது துண்டு இதில் ஏ டு பிங்கிறதுக்குள்ள பாருங்க என்ன செய்யுது, இந்த துணிக்கு ஒரு விடி கிராஃபில் படித்திறனாவது நேர்படித்திறன் அதிகரிக்குது, சீரான படித்திறன். ஆகவே சீரான ஆறுமுடுகள். ஆகவே இங்கே ஆறுமுடுகள் மாறாமல் நேர்பெருமானமாக காணப்படுது. ஆகவே ஏற்பட்ட விசையும் வந்துட்டு ஒரு மாறா விசை நேர், அதாவது கருதப்பட்ட திசை வழியே விசை ஒன்று தொழிற்படணும். அப்போ கருதப்பட்ட திசையிலே மறையேற்றத்துக்கு விசை ஒன்று வரணும்டா இது என்ன ஏற்றமாக இருக்கணும், இது நேரேற்றமாக இருக்கணும். ஆக இது கருதப்பட்ட இலத்திரண்ட ஏற்றத்தை விட, அதாவது இப்போ ஏ தட்டத்தை விட பி தட்டம் எப்படி இருக்கணும், நேரேற்றப்பட்ட தட்டமாக காணப்படணும். இது முதலாவது பாயிண்ட். ஏன் அப்போதான் விசை நாங்கள் கருதின திசையில் கிடைக்கும். ஆக அப்போதான் மைனஸ் ஏற்றத்தை ப்ளஸ் ஏற்றம் கவரும், இந்த ஏ தட்டு நடுநிலை அது தள்ளும். சரி, ஆக இதிலிருந்து எங்களுக்கு விளங்குது பி வந்துட்டு நேரேற்றம் பெரிய ஒரு நேரேற்ற பெருமானமாக இருக்கணும். இப்போ அடுத்ததை பார்ப்போம், பி டு சிங்கிற தட்டத்தை பார்ப்போம். இதில் வந்துட்டு படித்திறன் மறைப்படித்திறன் -m. -mண்டா கிடைக்கிற ஆறுமுடுகளும் மறை ஆறுமுடுகள்னா மறை விசை. நாங்கள் புள்ளியேற்றத்துக்கு ஏற்கனவே கருதின விசைக்கு எதிர் திசையில் விசை தாக்கப்படுது. அதாவது ஏ டு பி அது ஒரு நேர் விசை காரணமாக ஒரு பெற்றுக்கொண்ட வேகம் பியிலிருந்து இப்போ குறைவடைய போகுது அமர்முடுகள் காரணமாக. ஆகவே விசை வந்துட்டு எதிர்த்து தாக்க போகுது. விசை எங்களுக்கு தெரியும் எதிர்த்து தாக்கணுமாமண்டா பியில் நாங்கள் என்ன ஏற்றம் கொடுத்தோமோ அந்த ஏற்றத்தை விட சீல இருக்கிற ஏற்றம் எப்படி இருக்கணும், ஒன்று சீல இருக்கிற ஏற்றம் மறை அறிக்கணும், இல்லாட்டி சீல இருக்கிற ஏற்றம் குறைந்த நேர்பெருமானமாக இருக்கணும். பியில் இருக்கிற ஏற்றத்தை விட குறைந்த நேர்பெருமானம் அல்லது மறையேற்றம். சரி, ஆகவே இது ரெண்டும் சாத்தியம். சரி, இப்போ பார்ப்போம் சியிலிருந்து டியை பார்ப்போம். சியிலிருந்து டியும் மீண்டும் அமர்முடுகள், ஆனால் அமர்முடுகள் -m படித்திறன். ஆகவே -a. ஆகவே எதிர் திசையில் விசை தொழிற்படணும். அந்த விசையிட பருமன் ஏற்கனவே நாங்கள் கண்ட விசைகள் எல்லாவற்றையும் விட பருமன் கூடிய ஒரு பெருமானம். ஏனென்றால் பாருங்க படித்திறந்த கோணம், அதாவது சாய்வு, வரைகின்ற சாய்வு தீட்டா மிகவும் கூடுதலாக காணப்படுது. ஆகவே எஃப்ங்கிற விசை வந்துட்டு இந்த மூணாவது சி டு டிங்கிற சந்தர்ப்பத்தில் மிகவும் அதிகமாக காணப்படணும். ஆகவே இந்த தட்டுக்களுக்கு வேறாக்கமும் அதிகமாக காணப்படணும். அதிகமாக காணப்படுவது மட்டும் இல்லாமல் இப்போ சீல வைக்கப்பட்ட இந்த ஏற்றத்துக்கு எதிர் திசையில தான் இப்பயும் விசை தாக்குது. ஆகவே சீல நாங்கள் என்ன மறையேற்றம் கருதமோ அதை விட குறைந்த மறையேற்றமாக கூடிய மறையேற்றமாக இருக்கணும், அல்லது நேரேற்றம் கருதினோம்னா அதை விட குறைந்த நேரேற்றமாக இருக்கணும். ஆக இந்த நிலைமையை விளங்கப்படுத்துகிற இந்த தரவுகளை பார்ப்போம். ஏயில் தெரியும் ஏ வந்துட்டு பூச்சி ஏற்றம்னா கட்டாயம் பியில் வந்துட்டு என்ன நிற்கணும், நேரேற்றம் தான் நிற்கணும். ஆகவே முதலாவது ஆன்சர் வராது. கீழே ஏற்றப்பட்ட தட்டம் வந்துட்டு எப்படி அழுத்தம் இருக்கணும்டா கீழே இருக்கிற தட்டத்தை விட குறைந்த நேர்பெருமானத்தையும் ஆனால் மறைப்பெருமானம்டா ஒரு குறிப்பிட்ட மறைப்பெருமானத்தை கொண்டிக்கணும். ஆகவே மறைப்பெருமானம் நேரேற்ற பெருமானம்னா குறைந்ததாக காணப்படணும். ஆகவே 2.4 ஓகே, 3 இது 3ண்டா இது 2.6 ஓகே, இது 3ண்டா 3.2 வருமா, வராது. ஆகவே 2, 3, 4 ஆன்சர் சரி. இப்போ பார்ப்போம் டியில் இருக்கிற அழுத்தம் எப்படி இருக்கணும். உதாரணமாக சீல மறைப்பெருமானம்ண்டா அதை விட கூடிய ஒரு மறைப்பெருமானம் தான் இருக்கணும். ஏன் ப்ளஸ் பெருமானம் இருந்தால் அது கவர்ந்து இழுக்கும், ஆகவே ஆறுமுடுகளாக மாறிடும். ஆகவே இந்த ஆன்சர் பிழையானது. ப்ளஸ் ஏற்றம் வழங்கப்பட்டது. அடுத்தது ப்ளஸ் ஏற்றமாக இருந்தால் இப்போ அதை விட குறைந்த ப்ளஸ் ஏற்றமாக இருக்கணும். +20 வோல்டேஜ் பாருங்கள் கவனம், இது 20ண்டா கிலோ இல்லை வோல்டேஜ், குழப்ப தந்திக்காங்க. அப்போ இது சரி. அடுத்த 4வது பார்ப்போம். இது ப்ளஸ் ஏற்றம்டா, இது மறையேற்றம் -2.8 கிலோ வோல்ட். அப்போ மைனஸில் இது ஒரு பெருமானம் காணப்படுது. ஆகவே இந்த ஆன்சரும் வரக்கூடியது தான். இதில் நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா எங்களுக்கு ஆறுமுடுகளோட பருமன். இப்போ பாருங்க படித்திறந்த சாய்வு ஏபி பக்கமாக இருக்கிற விசையை விட பிசி பக்கமாக இருக்கிற விசை மறைப்பெருமானம், ஆனால் பருமன் ஒப்பிட்டோம்னா ஏபி கூட. ஏபியை விட சிடியிட விசை தொழிற்பற விசையிட பருமன் கூட. ஆகவே சிடிங்கிற அந்த தட்டுக்களுக்கு இடையில் வேறாக்கம் அதிகமாக இருக்கணும். அப்போ அதன்படி பார்த்தோம்னா
நாங்கள் மூணாவது நாலாவது ஆன்சரை பார்ப்போம். மூணாவது ஆன்சரில் வந்துட்டு பிசிக்கு இடையிலான தட்டங்கள வேறாக்கம் எத்தனை 2.5 2.4 தசம் 1 கிலோ வோல்டேஜ். சரி, அப்படின்னா 100 வோல்டேஜ்னு வரும். இதே இது சிடிக்கு இடையில் பார்ப்போம். 2.4 2.20 என்று சொன்னால் 2400, அதில் 20 போனால் 2380 வோல்டேஜ் பெரிதாக காணப்படுது. இதே இது முதலாவது பிக்கும் ஏக்கும் இடையில் மூணாவது ஆன்சரை பார்த்தோம்டா இத்தனை பியில் வந்துட்டு 0, இது 2.5K, ஆகவே 2500K. கிட்டத்தட்ட அதே அளவுக்கு பருமன் தான் காணப்படுது பாருங்க. அப்போ ஆகவே இது என்ன, அதாவது ஏக்கும் பிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை விட சிக்கும் டிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் குறைவாக இருக்குது. அப்படி வருமா? இல்லை, சிக்கும் டிக்கும் தான் டிஃப்ரென்ஸ் கூட இருக்கணும். ஆகவே தட்டுக்களுக்கு இடையிலான வேற. ஆகவே மூணாவது ஆன்சர் வராது. நாலாவது ஆன்சரை பார்ப்போம். இது 0 ஏர் அழுத்தம், இது பி வந்துட்டு +3 கிலோ வோல்டேஜ். ஆகவே அழுத்த வேறுபாடு எத்தின +3 3000 வோல்டேஜ். இப்போ பி டு சி பார்ப்போம். 3 2.6 0.4 அப்படின்னா 400 வோல்டேஜ். சிஎம்டி பார்ப்போம். 2.6 ப்ளஸ் இது 2.8 மைனஸ். ஆகவே இது ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடு +2.6 மைனஸ் -2.8 அப்படின்றது ப்ளஸ் ஆகிடும் 5.4 கிலோ வோல்டேஜ். ஆகவே 5400 வோல்டேஜ். அப்போ இது வந்துட்டு 3000 வோல்டேஜ், இது 5400. அப்போ சிடி கெப்பில் இருக்கிற இந்த அழுத்த வேறுபாடு எது நாலாவது ஆன்சரில் கூடுதலாக காணப்படுது. ஆகவே ஆன்சர் எங்களுக்கு தரப்பட்ட ஆன்சரில் சரியானது நாலாவது ஆன்சர். சரி, இப்போ நாங்கள் கிராஃபில் முதல் பகுதியை பார்த்தோம். இதே மாதிரி என்ன செய்ய போதும், இதில் வேகம் அமர்முடுகள் அடைந்து டி தட்டை அடைந்த உடனே குறைவடைந்து பூஜ்ஜியத்தை அடைந்து இப்போ என்ன செய்யும்டா மாறி, இப்போ பாருங்கள் இந்த ஏற்றம் இலத்திறனானது மாறி என்ன செய்ய போதும் ஆறுமுடுகளாக போகுது. ஆகவே இங்கே வேகம் 0, இப்போ விசை பின்னோக்கி தான் தாக்குது. ஆகவே விசை பின்னோக்கி தாக்குது, வேகம் 0. இப்போ இந்த வேகம் எதிர் திசைக்கு புறமாற்றப்படும். ஆகவே அதை காட்டுற கிராஃப் தான் கீழுக்கு வர மிச்ச பாதி கிராஃப். ஆகவே எதிர் திசையில் வந்துட்டு ஆறுமுடுகள் வந்துட்டு அமர்முடுகள் தான். ஆகவே அமர்முடுகள் மைனஸ் படித்திறன். அதே போல் மீண்டும் விசை வந்துட்டு அதே திசையில் எதிர் திசையில் தான் தொழிற்படுது. ஆகவே -A தான் வரப்போகுது. ஆகவே படித்திறன் மீண்டும் மைனஸில் தான் வரும். அதே மாதிரி வேகம் அதிகரித்து இப்போ பி அடைஞ்சதுக்கு பின்னால் பிக்கு தட்டில் எப்படி கிடைக்கும் விசை, பிக்கு பின்னால் B to A கெப்பில் தட்டுக்கு இப்போ பயணம் செய்கிறதுக்கு எதிர் திசையில், அதாவது நாங்கள் ஏற்கனவே கருதின நேர் திசையில் விசை கிடைக்க போகுது. ஆகவே இப்போ இந்த விசை நேருங்கிறதால இது ஆறுமுடுகள், அதாவது எதிர் திசையில் ஆறுமுடுகள், உண்மையாகவே அமர்முடுகள். வேகம் குறைவடையும். சரி, ஆகவே வேகம் குறைவடைந்து பூஜ்ஜியத்தை அடையும். மீண்டும் ஏயில் என்ன வேகத்தில் ஸ்டார்ட் பண்ணிச்சோ அந்த வேகத்தில் போய் முடியும். சக்தி இழப்பு இல்லைண்டா. ஆகவே இவ்வளோ விஷயங்களையும் இந்த கிராஃப் என்ன செய்து காட்டுது. ஆக இந்த ஆன்சர் எப்படி செலக்ட் பண்ணுறேன்னு உங்களுக்கு விளங்கியிருக்கும். 2019 18 சம கொள்ளளவம் உள்ள 3 கொள்ளளவிகளும் சம மின்னியக்க விசை உள்ள 2 மின்கலங்களும் சக்தியை சேமித்து வைக்கத்தக்க ஒரு சுற்றை அமைப்பதற்காக தரப்பட்டுள்ளன. பின்வரும் சுற்றுகளில் எச்சுற்று உயர்ந்தபட்ச சக்தியை சேமிக்கும். உங்களுக்கு இந்த கொள்ளளவம் அழுத்த வேறுபாடு இது ரெண்டும் சம்பந்தப்படுத்தி தந்திக்காங்க. உங்களுக்கு தெரியும் E = 12 CV வர்க்கம் என்று தான் வரும். இதில் C எதுக்கு கூட V வர்க்கம் எதுக்கு கூட வரும்ங்கிறத வச்சு நாங்கள் என்ன செய்யலாம், இதில் கூடுதலான சக்தியை சேமிக்கிற கொள்ளளவி சுற்று எது என்று கண்டுபிடிக்கலும். எங்களுக்கு தெரியும் இங்கே அழுத்த வேறுபாடு எப்போ கூட வரும்னா ரெண்டு கலங்களும் மின்கலங்களும் தொடராக தொடுக்கப்பட்டிருந்தால் விளைவுலாக உதாரணமாக 5 வோல்டேஜ் என்றால் 5 வோல்டேஜ்னா மொத்தமாக 10 வோல்டேஜ் வரும். சமாந்தரமாக தொடுத்தால் அதே 5 வோல்டேஜ் தான் குறுக்க நிலவும். ஆகவே முதலாவது சுற்று வரும், இரண்டாவது தொடர் சமாந்தரமாக வராது, தொடராக தொடுத்த வரும், நாலாவது வராது, ஐந்தாவது வரும். இதில் எதுக்கு கொள்ளளவி விலையில் கொள்ளளவம் கூட வரும் என்று கேட்டால் எங்களுக்கு தெரியும் சமாந்தரமாக தொடுத்த சுற்றுக்கு வந்துட்டு விலையில் கொள்ளளவம் தனித்தனி கொள்ளளவங்களோட கூட்டுத்தொகையாக இருக்கும். இதே இது தொடராக தொடுத்தது என்றால் அது நிகரமாறுகளின் கூட்டுத்தொகையாக இருக்கும். இதன் அடிப்படையில் எங்களுக்கு தெரியும் இப்போ தொடராக வந்துட்டு 2 சர்வசமனான கொள்ளளவங்க தொடுத்தால் C/2 என்று மாறும். 3 தொடுத்தார் C/3, 4 கொடுத்தார் C/4. அதே மாதிரி சமாந்தரமாக 2 கலங்களை இணைச்சிருந்தால் 2 கொள்ளளவைகள் இணைச்சிருந்தால் 2C என்று வரும். 3 3C என்று வரும். ஆகவே இங்கே சமாந்தரமாக இணைக்கப்பட்ட இணைப்புகளில் தான் விலையில் கொள்ளளவம் கூடுதலாக காணப்பட போகுது. ஆகவே தரப்பட்ட ஆன்சரில் சமாந்தரமாக இணைக்கப்பட்டது 3வது, அடுத்தது 4வது ஏற்கனவே பேட்டரி இன் அமைப்பில் வராது. ஆகவே ஆன்சர் 3வதாக காணப்படும். இதுக்கு நீங்கள்
சிவி இன்று சின்னு எடுத்து அதை வச்சும் சுருக்கி பார்க்கலாம். இது டைம் வேஸ்ட். இருந்தும் செஞ்சு காட்டுறோம் பாருங்கள். இது 2v என்றால் எங்களுக்கு வரப்போது இதில் சி இண்டா இது 3c தொடராக இணைக்கப்படிக்காகவே c/3 விலையுள் இன்ட்டு இது 2v இந்த வர்க்கம் ஆகவே 4 cv வர்க்கத்தின் கீழ் 3 என்று வரப்பு. இதுக்கு இதே மாதிரி c/3 தான் விலையில் கொள்ளளவம். இதில் விலையில் அழுத்தம் வந்துட்டு v ஆகவே c/3 இன்ட்டு v வர்க்கம். இதே போல் மூன்றாவது பார்ப்போம். இதுக்கு 2v என்று வரப்போது அழுத்தம் ஆகவே விலையில் கொள்ளளவம் 3c என்று வரும். 3c இன்ட்டு 2v முழுவதின் வர்க்கம் ஆகவே தான் ஆகப்பெரிய பெருமானமாக வரும். அதாவது 2 4 4 12 cv வர்க்கம் என்று வரும். இதே போல் இதுக்கு பார்த்தோம்னா இதுக்கு கொள்ளளவம் 3c to v வர்க்கம் என்று வரும். ஆகவே 3cv வர்க்கம். இதில் பாருங்கள் இது ரெண்டும் தொடராக இருக்கி ஆகவே c/2 என்று வரும். இது ரெண்டுக்கும் விலையில் வந்துட்டு c/2 + c. அப்போ 3c/2 விலையில் கொள்ளளவம் தர அழுத்தம் வந்துட்டு 2v ஆகவே 2v வர்க்கம் ஆகவே 4v வர்க்கம் என்று வரும். 4 4 வெட்டு படிங்கன்னா 2v வர்க்கம் ஆகவே 6cv வர்க்கம் என்று ஆன்சர் வரும். ஆகவே இதில் 12 cv வர்க்கம் மூன்றாவது ஆன்சர். செஞ்சு பார்த்து எடுக்கலாம். இது செஞ்சு பார்க்காமலே நாங்கள் ஆன்சர் செய்யலாம். 2020 50 ஒவ்வொன்றும் பரப்பு ஏ உடைய 5 மெல்லிய தட்டை உலோக தகடுகள் வெற்றிடத்தில் அவற்றுக்கிடையே சம இடைவெளி d இருக்குமாறு சமாந்தரமாக வைக்கப்பட்டுள்ளன. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு கடத்தும் கம்பியை பயன்படுத்தி தகடு p ஆனது s உடனும் தகடு r ஆனது t உடனும் இணைக்கப்படின் xy ஆகிய முடிவிடங்களுக்கிடையே உள்ள சமவெளி கொள்ளளவத்தை தருவது. இதே மாதிரி கேள்வி நாங்கள் பாஸ் பேப்பரில் ஏற்கனவே செஞ்சுக்கிறோம். ரைட், இந்த கேள்வியை பார்ப்போம். 5 தகடுகள் வைக்கப்பட்டிருக்கு. ஆகவே 5 தகடுகள் கொண்டு 4 கொள்ளளவிகள் இங்கே உருவாக்கப்படும். இப்போ நாங்கள் இந்த கொள்ளளவி தகட்டை நாங்கள் வரைவோம். சரி, இதில் p q r s t என்று இங்கே q xy வந்துட்டு qலையும் rலையும் காணப்படுது. இப்போ நாங்கள் இந்த நடுவில் இருக்கிற தகட்டுகள் பொதுவாக தோல்விப்பட தகடுகள் தானே, 2 கொள்ளளவங்களுக்கு பொதுவாக இருக்கிறது. அப்போ நாங்கள் பிரித்து அதை எழுவோம் வளமே மாதிரி. ஆகவே நான் அந்த q என்ன செய்கிறேன் இல்லாமாக்கிட்டு 2ஆக பிரித்து எழுதுறேன். அப்போ இதுவும் q தான் இதுவும் q தான் q டேஸ். இதே மாதிரி நான் ஆரையும் எழுதுறேன் பிரிச்சுட்டு. ஆக இது r தகடு ரெண்டுமே, இது r தகடு இது r டேஸ் தகடு. இதே மாதிரி s தகட்டையும் பிரித்து எழுதுறேன். இது s தகடு இது s டேஸ் தகடு. ஆகவே இங்கே கொள்ளளவிகள் இப்போ எத்தனை இருக்கு பாருங்கள், 1 2 3 4 பூர்த்தியான கொள்ளளவிகளாக நான் வரைஞ்சிட்டேன். இது ஈஸியாக நாங்கள் விளங்கிடும். சரி, இப்போ அவங்க வரைஞ்சிக்கிற கோடுகளை பார்ப்போம். முடிவிடங்களை க்யூவில் ஒரு முடிவிடம் வரைக்கப்பட்டிக்கு எக்ஸ், ஆரில் ஒரு முடிவிடம் வரையப்பட்டிக்கு y. ஆகவே க்யூவில் எக்ஸுங்கிற முடிவிடம், ஆரில் yங்கிற முடிவிடம். சரி, இப்போ அடுத்தது பியையும் எஸ்ஸையும் இணைக்காங்க. ஆகவே பியையும் எஸ்ஸுங்கிறதையும் இணைக்காங்க. சரி, இப்போ நாங்கள் அதை ரெண்டையும் இணைச்சிட்டோம். அதே மாதிரி yங்கிற முடிவிடம் இணைக்கப்பட்ட இடத்துலையும் டீயையும் இணைக்காங்க. ஆகவே y இருக்கிற இடத்துல இருந்தும் டீட இஞ்சால முடிவிடத்தையும் இணைக்காங்க. இப்போ பார்ப்போம். இந்த சுற்றை நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு இலகு மாதிரி ஒழுங்குபடுத்தினோம்டா. இப்போ xy தானே, இப்போ நாங்கள் xyயை நிலையாக வச்சுட்டு ஆகவே எக்ஸ் இது y, எக்ஸுக்கும் yக்கும் இடையில ஒரு கொள்ளளவம் இருக்கு. ரைட், அப்போ xyயால் போகிற மின்னோட்டம் என்ன செய்யும், இதுக்குள்ளால் போயிட்டு இந்த கொள்ளளவு போய் yக்குள்ளால் போகும். அடுத்தது என்ன செய்யும், பிரிஞ்சு இதுக்குள்ளால் போயிட்டு இப்படி வளைச்சி வந்து இந்த சுற்றுக்குள்ளால் வரும். இதில் 2ஆக பிரிஞ்சு இதுக்கு ஒரு பகுதி இதுக்கு ஒரு பகுதி போகும். ஆகவே 3 4 எங்களுக்கு வழங்குது தெளிவாக சமாந்தரம். ஏன், இந்த 2 முடிவிடத்தை பாருங்கள், 2க்கும் போதும். இந்த கொள்ளளவிக்கும் போது இங்கால இருக்கிற இந்த கொள்ளளவிக்கும் போது. ஆகவே இந்த 3 4 ஒன்று கொண்டு சமாந்தரம். அந்த சமாந்தரமாக இருக்கிற இந்த 3 4 தொகுதியானது ஒன்றுக்கு தொடராக இருக்கு பாருங்கள். ஒன்றால் போகிற மின்னோட்டம் அதில் போய்த்தான் வைக்குள்ளால் போய் முடிவடையுது. ஆகவே இதை நாங்கள் கீறினோம்டா இது 2ஆம் நம்பர் கொள்ளளவம். இப்போ பலன் செய்கிற கொள்ளளவம் எப்படி வரப்போது, இதிலேருந்து போகிறது முதலாவது கொள்ளளவம் வந்துட்டு எவ்வளோத்த வரப்போகுது, அதுக்கு பின்னால் வாரது 3ஆவது கொள்ளளவமும் 4ஆவது கொள்ளளவமும் ஒன்று கொண்டு சமாந்தரமாக காணப்படுது. இது போய் வையோட இணையுது. ஆக இது 3ஆவது கொள்ளளவம், இது 4ஆவது கொள்ளளவம். இப்போ விளங்குதா இந்த சுற்று எப்படி மாற்றிருக்கிறேன்னு? ஆக இப்படி ரியாலிட்டி, அதாவது எங்களுக்கு இலகுவான வழியில் இந்த சுற்றை மாற்ற பழகி கொள்ளுங்க. இதில் இப்படியான கேள்விகள் தொடர்ந்து வருகிறது. இதில் பார்ப்போம். இது சி இது சி இது சி எல்லாமே சர்வசமனான சி என்று சொன்னால்
இந்த ரெண்டும் மூன்றும் நான்கும் வந்துட்டு சமாந்தரமாக இருக்கு. அப்போ இதில் விலையில் 2c என்று வரப்போகுது, c + c. இந்த 2cயும் இந்த cயும் தொடராக இருக்கு கொண்டு கொண்டு. ஆகவே இதற்கு விலையில் பார்த்தோம்னா c தர 2c இன் கீழ் 2c + c. ஆகவே 3c என்று வரும். cc வெட்டுப்பட்டுச்சுன்னா 2c/3 என்று வரும். இந்த 2c/3யும் இந்த cயும் எப்படி இருக்கு? சமாந்தரமாக இருக்கு. ஆகவே இது டிரெக்டாக கூட்டுப்படும். ஆகவே 2c/3 + cங்கிறது இங்கே 3 பொதுவாக எடுத்தால் 3. ஆகவே 5c இன் கீழ் 3 வரும். எங்களுக்கு தெரியும் c ஒரு கொள்ளளவிட கொள்ளளவுக்கான பெருமானம் a/r 1 தான். வழி அல்லது வெற்றிடம் தான் நிரப்பப்பட்டிருக்குது. அதனால கீழுக்கு d. ஆகவே 5/3 a/0d என்று வரணும் ஆன்சர். 5/3 a/0d. ஆகவே 2வது ஆன்சர்.